நோய் தாக்குதல் அப்படின்னு இருந்தாலே இந்த சாம்பல் நோய் இன்னும் நிறைய நோய்கள் இருக்குது. அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மருந்து அடிச்சிட்டிங்கன்னா எந்த நோயும் இல்லாமல் நிறைய பூக்களும் காய்களும் பிஞ்சுகளும் பிடிக்கும். இந்த பிஞ்சுகள் கொட்டுறது, பூ பூக்காமல் இருக்கிறது, பூ பூத்தப்புறம் கொட்டுறது எல்லாமே இந்த நோய் தாக்குதல்னால தான் வருது. நோய் தாக்குதலுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். இங்கே வந்து இதில் ஃபுல்லாக இந்த சாம்பல் நோய் வந்திருக்கு. இது வந்து பரங்கிக்காய் கொடி, பூசணிக்காய் கொடியும் இருக்குது. 2 கொடியிலையுமே காயும் பிடிச்சிருக்கு பாருங்கள். காயும் வந்திருக்கு. நான் மூடி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த சொல்யூஷன் இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன். இது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா 2.5 கிராம் குக்கிங் சோடா, 2.5 கிராம் மஞ்சள், 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் குலுக்கிட்டு அடித்து விடலாம். இதை ஊற வைக்கணும், அரைக்கணும்னு எந்த ப்ராசஸும் கிடையாது. அதனால் நீங்கள் ரொம்ப சுலபமாக இதை எஃபெக்டிவான ஒரு மருந்தாக இந்த மாதிரி நோய்களுக்கு உபயோகிக்கலாம். காய்கறி செடியில் நான் சொன்னவே மாதிரி ஏற்கனவே நிறைய நோய்கள் வரும். அதில் ஒன்று வந்து இந்த சாம்பல் நோய். இது வந்ததுன்னா இலைகள் பாதிக்கப்பட்டாலே செடி வந்து வளர்ச்சி ரொம்ப குறையும். அதனால் இதை நல்லா ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு, ஆக்சுவலாக நீங்கள் வரதுக்கு முன்னாடியே அடிக்கணும். வந்தப்புறம் பாருங்கள், இந்த இலையெல்லாம் நான் வந்து பறித்து தூரக்கு போட்டு எரிச்சிடணும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப பரவிடும். புது இலைகள் வராமல் இருக்கிறதுக்கு, புது இலைகளில் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ நான் அடித்து விடுறேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன் நான் கீழே.